கடந்த சில வருடங்களாக இந்த பிரச்சனை திரும்பி திரும்பி வருது. இதுக்கு என்ன காரணம்? ஜமாத்து தான் பிரச்சனையா? இந்த சோனியான்றவள வந்து என் பேர்ல இருந்து பொண்ணா நான் வந்து உடைக்கலாமா? பொண்ணும் கிடையாது, என் சேலாவும் கிடையாது. ஒரு நல்ல மனசோட தான் அவளுக்கு நான் பால் கொடுத்தேன். என் பால் மடியை வேணான்னு சொல்லி யூடியூப்பில் உக்காந்து 5100 ரூபாய் கொடுத்து பண்ணி வச்சுட்டா. ஏன்னா இதுக்கு மேலே எங்களுக்கும் பார்வதிக்கும் எங்கள் வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அம்மா கண்ணம்மா பேரில் வந்து நாங்கள் எண்ணெய் வாங்கியிருக்கிறோம், சேர்த்துருவோம், எங்களுக்கு சொந்தம். அதில் யாரை சொன்ன கொண்டாடுறோம், யார் ரீத்து விட போ 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 92 HIV ஒரு நோய் வந்து எங்களை சுட்டு தள்ளணும்னு கூட சொன்னாங்க. அந்த சோனின்ற சீனிவாசன் எப்படி அப்படி இருந்தான்றது எங்களுக்கு தெரியும். பொட்ட மாதிரி பேசக்கூடாது, ஏட்ட திருப்பி பாருங்க. ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையே பரபரப்பா அழகாவும் காட்டிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த திருநங்கைகள். பேரை கேட்கும்பொழுது ரொம்ப அருமையா அழகா இருக்கக்கூடியவங்க. இவங்களுடைய உறவு முறை என்றது வந்து உண்மையாவே கேட்கவே வியப்பா இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை தான் அந்த ஜமாத் உறவு முறை. பார்க்கும் பொழுதே ஒரு கூட்டம் கூட்டமா அழகா கண்கொள்ளா காட்சியா இருக்கக்கூடிய இந்த ஜமாத்குள்ள கடந்த சில மாதங்களாகவே சில வருடங்களாகவே சில பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. சிலர் திடீர்னு வராங்க, ஜமாத்தே வேண்டான்னு சொல்றாங்க. சிலர் திடீர்னு வந்து ஜமாத் வேணும்ன்றாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம பல மீடியா சேனல்ல பல விஷயங்கள் முன்னுக்கு பிறனா பல கருத்துக்கள் வெளியில வந்து கொண்டேதான் இருக்கு. இது என்ன உண்மை, இதுல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு நேரடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்னையை சேர்ந்த 21 நாயகர்களை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜமாத்தே வேணான்னு சொல்லி கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி வினிதா நாயக் வந்து ஜமாத்தை விட்டு விலகி இருந்தாங்க. இன்னைக்கு மீண்டும் ஜமாத்துள்ள இணைய வந்திருக்காங்க. நீங்க விலகினதுக்கான காரணம் என்ன? எனக்கும் விமலா விட்டு திருநங்கைகளுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனைனால மன கஷ்டத்தால் இந்த ஜமாத்து விட்டு நான் விலகி போனேன். நாயக்குங்க வேண்டான்னு சொல்லி நான் போல, இந்த ஜமாத்துக்கு வேணான்ட்டு நான் தனிச்சு நான் வந்தேன். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஜமாத்தை விட்டு விலகக்கூடிய திருநங்கைகளை நாங்கள் சந்திச்சு நேர்காணல் செய்யும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள் தான். ஜமாத்தை விட்டு விலகிற, ஆனா நாயக்குகளை நான் வேண்டான்னு சொல்லலாம், அவங்கள நான் வெறுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையாவே இன்னைக்கு வந்து நாயக் சிஸ்டம் சென்னையில நடைபெறதுனாலதான் இளம் திருநங்கைகள் வந்து நிறைய பேர் தாக்கப்படுறது இல்லை, நிறைய இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து தாக்கப்படுறது இல்லைன்றது மக்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மூத்த திருநங்கைகள் வந்து அவர்களை கரெக்டான முறையில வழி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜமாத் சிஸ்டம்லேயே கடந்த சில நாடுகளா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அரசல் பரசலா பேசப்பட்டு இருக்கு. இப்ப திரும்பி இந்த ஜமாத்துல நீங்க இணையறதுக்கான காரணங்கள் என்ன? ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 15 நாயகங்க உட்காந்த போது அப்போவே வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டு திருநங்கைகளுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணுங்க, பிரச்சனையை பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க தனியாக குதிப்ப ஆரம்பித்து அவங்க கொடுத்த திருநங்கைகளை வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறமா அடுத்தது 6 நாயக்கங்களை உட்கார வச்சு நாங்களும் எல்லாமே அவங்கவுங்க வீட்டு திருநங்கைகளை வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, கடமையில் போகிறீங்களா கரெக்டான இதுக்கு போகணும், இந்த பொழப்புக்கு போகிறீங்களா அந்த இடத்துலையும் தப்பு நடக்கக்கூடாது, தப்பு நடந்தால் நாங்கள் தட்டி கேட்போம் நாங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லி கரெக்டாக நடந்துட்டு தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நாயக்கு வந்து தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கதைகள் நடந்தது. இப்போ நாயக் சிட்டம் வந்ததுனால தான் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா இது வந்து உலகறிந்த ஊரறிந்த விஷயம். இப்ப எந்த ஒரு தரப்புல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த தரப்புடைய தலைமை யாரும் அந்த தலைமை கிட்ட தான் போய் அவங்க முறையாடுவாங்க மக்கள் தரப்புல இருந்து. அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட முதல் கட்டமா அந்த பகுதியை சேர்ந்த நாயக் யாரோ அவங்கள அழைச்சுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இது ஒரு கூட்டு குடும்ப முறையா, ஒரு அழகான ஒரு குடும்பமா, ஒரு ஜமாத்தினாலே அது வந்து எப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மத்தியில கடந்த சில வருடங்களாக இந்த பிரச்சனை திரும்பி திரும்பி வருது. இதுக்கு என்ன காரணம்? ஜமாத்து தான் பிரச்சனையா, இல்ல இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகள் பிரச்சனை, சரியான வழிமுறைகள் இல்லையா? ஜமாத்தெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஜமாத்தெல்லாம் கரெக்டாக தான் போச்சு. இந்த திருநங்கைங்க சின்ன திருநங்கைங்க தான் இந்த தப்பு வேலை பண்ணுறது. ஏன்னா அவங்க வீட்டு நாயக்கங்களும் கல்நாயக்கங்களும் வந்து கொஞ்சம் மதிக்காமல் கொஞ்சம் போனதால் தான் இந்த பிரச்சனையை வந்து நாயக்கால எந்த பிரச்சனையும் கிடையாது. நாயக்கங்களாம் கட்டுமானம் தான் இருக்கிறாங்க, கட்டுமானத்தெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி மிக ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஜமாத் சிஸ்டமே வேண்டாம் அப்படின்னு போனீங்க. ஆனாலும் நாயக்குங்க கூடலாம் உறவு முறைகளில் தான் இருந்தீங்க. மீண்டும் இந்த 3 மாதம் கழித்து இன்னைக்கு வந்து இந்த நாளில் வந்து ஜமாத்தோட மீண்டும் இணையறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த சமீபத்தில் நடந்த எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துருச்சுங்களா? முடிவுக்கு வந்துருச்சு. அவங்க வந்து தப்பு பண்ணவங்களும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த குரூப்லேயும் அந்த திருநங்கை வந்து என்னை வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஐயா நான் பண்ணது தப்பு, அம்மா நான் பண்ணது தப்பு, இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ணது தப்பு தான், ஏதோ ஆவேசத்தில் நாங்கள் பேசிட்டோம் கொண்டுட்டோன்ட்டு பொது குரூப்லேயே வந்து அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க.
நேர்லேயும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க என்கிட்ட. உண்மையாக வந்து மன்னிப்புன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்தான், கடவுளுக்கு நிகரான விஷயம். ஒரு மன்னிக்கிறவர் கடவுளுக்கும் மேலானவர் நம்ம தமிழ் பண்பாட்டில் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான் நடக்குது. உண்மையாவே இந்த ஜமாத் சார்பில் உங்களை மீண்டும் ஜமாத்ல இணைக்கிறதுக்கு வந்து மீடியா வாயிலா நான் வந்து முதல் தரமா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சோனியா வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷமா என் வேலை பொண்ணா நான் மடி கட்டி நான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ நாயக் சித்தம் ஆச்சு. அவன் வந்து நாயக் சித்தத்தில் கொஞ்சம் நாங்கள் இருந்தோம் கொண்டோம். மனசு கவலையால் தான் நாங்கள் வெளியே போயிட்டோம். இப்போ போனதால் அவள் கொஞ்சம் பேசுனதால செய்ததுனால எனக்கு வந்து மனசு அது விருப்பம் படலை. ஏன்னா பெரியங்களெல்லாம் வந்து தேவையில்லாமல் பேசணும். நானும் வந்து ஆவேசத்தில் வந்து நாயக்கங்களை பேசி இருக்கேன். இதுங்களா வீடியோ போனாலும் போட்டோம், அது ஒன்றும் எனக்கு கவலை கிடையாது. நான் பேசியிருக்கேன், ஏன்னா என்னோட ஆதங்க புரியுதுங்களா, அதனால் நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் மாப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு நான் முடிச்சுட்டேன். இப்போதைக்கு வந்து சோனியா வந்து இப்போ பூக்காதாய பேர் சொல்லி தட்டு தூக்குதான் தப்பு, அதுக்கு உரிமையானவன் நான் தான். அவங்க பேர் சொல்லி எனக்கு என்ன வச்சவங்க நான் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் தான் எனக்கு என்ன வச்சாங்க. பூக்காதாய பேர் சொல்லி சொல்லக்கூடாது, புரியுதுங்களா. இருந்தாலும் இந்த சோனியான்றவளை வந்து என் பேர்லேருந்து பொண்ணா நான் வந்து உடைக்கிறவமா பொண்ணும் கிடையாது, என் சேலாவும் கிடையாதுமா. சூளமேட்டில் இருக்க சோனி என் மருமாவா என்ன அறியாமல் எந்த ஒரு தகவலும் எனக்கு சொல்ல தெரியாது. அவள் எனக்கு தகவல் தெரிவிக்கல. அதனால் வந்து இப்போ நடந்த கதைகள்லாம் மாமியார் வந்து எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலைன்றதுனால அதனால் வந்து என் பேரில் மருமாவை கிடையாது. எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் சென்னை நாயக்கங்கள்லாம் ஒரு ஜமாத்து கூட்டிக்கிறோம். எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கோசரம் நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த ஜமாத்தில் சில கதைங்கள்லாம் 20 நாயக்கம் சேர்ந்து நாங்கள் சில கதைங்கள்லாம் பேசியிருக்கிறோம். யூடியூப்பில் வந்து லுங்கம்பக்கம் சோனியை வந்து யூடியூப்பில் பேசியிருக்கிறேன். என் பால் மடியை வந்து நான் வடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறேன். அவளுக்கு நான் தூதி பேட்டி அம்மா தான், பால் கொடுத்ததால அவளுக்கு அம்மா தான், நான் சோனிக்கு அம்மா தான் நான். இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு இது இல்லாத நான் பால் கொடுத்தேன். ஒரு நல்ல மனசோடு தான் அவளுக்கு நான் பால் கொடுத்தேன். என் பால் மடியை வேணான்னு சொல்லி யூடியூப்பில் உக்காந்து 5100 ரூபா கொடுத்து பண்ணி வச்சுட்டா. இதுக்கு மேலே வந்து அவள் எனக்கு பொண்ணும் கிடையாது, அவளுக்கு நான் அம்மாவும் கிடையாது. இந்த எல்லா நாயக்கு இது சபை நாயக்குங்க 20 நாயக்குங்க இருக்கிறாங்க. சபையில் நிறைஞ்சு பேர் இருக்கிறாங்க. இதே சபையில் தான் அவளுக்கு நான் பால் கொடுத்தேன். இதே சபையில் தான் அவளை நான் பண்ணுறேன். எனக்கு பேட்டி கிடையாது போ. அம்மா, சைதாப்பேட்டையிலேருந்து பார்வதியை நாங்கள் நாயக்கு பண்ண எங்கள் வீட்டுக்கு வேணும், அச்சாப்பூரா பண்ணுவா, எங்கள் வீட்டை பார்த்துக்குவா, எல்லோரும் எங்கள் வீட்டை விளக்கு ஏற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாயக்கு கொண்டு வந்து பண்ணோம்மா. நான் தான் பண்ணேன். ஏன்னா அவள் வந்து சரி கிடையாது. தாந்திலே அவள் ஒரு இஷ்டத்துக்கு போய்க்கின்னு யாரையும் மதிக்கிறதில்ல, கொள்றதில்ல, கூப்பிட்டாலும் வர்றதில்லை, கொள்றதில்ல. யார் பாரு என்னை கேட்குறாங்க, நீ கொண்டு வந்து வச்சியே கொண்டியே இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறாள அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாங்கம்மா. அதனால் அந்த அம்மா எங்கள் அம்மா பேரில் பொண்ணா மடி கட்டின மடி அது நாங்கள் இன்றைக்கி உடைக்கிறோம், கிழிக்கிறோம். முன்னாம்மா பேரில் பேட்டி பண்ணோம், நாங்கள் அதை கிழிக்கிறோம். ஏன்னா இதுக்கு மேலே எங்களுக்கும் பார்வதிக்கும் எங்கள் வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்கள் மாமியார் பேரில் எந்த சம்பந்தமும் கிடையாது, உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. அவள் அப்படியே போகட்டும், நாங்கள் பாட்டினா எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். இத்தனை சேலானாச்சும் இத்தனை பருவாரம் எங்களுக்கு தான், நாங்கள் பார்த்து தான் கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சோம். யாரையுமே அவள் பார்க்கல. இவ்வளோதாம்மா. சைதாப்பேட்டை முத்தம்மா வீட்டு திருநங்கைங்க நாங்கள். இவ்வளோ மருமகளும் கிடையாது. மருமவை நாங்கள் கட்டவே இல்லை. நாங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துன்னு வந்து நாங்கள் வச்சோம். அதுவும் இல்லை, மருமவை கிடையாது, பொண்ணு கிடையாது, முன்னாம்மா பேரில் பேட்டியும் கிடையாது, எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, வேணாம் எங்களுக்கு. சைதாப்பேட்டை பருவாரும் கிடையாது. ஒத்துக்க மாட்டோம். இதுக்கு மேல பார்வதி வந்து தட்டை தூக்கி சைதாப்பட்ட பேரு எங்க மாமியார் பேரு சொல்லவும் கூடாது. என்ன அது சை கிடையாது, அவ்வளவுதான், தேவை கிடையாது. இத்தனை பேரை உதறி தள்ளிட்டு இத்தனை பாய் குருபாய்ங்கள நாங்க பார்த்து கொடுத்த தட்டு எங்க இதுல கொண்டு எங்க ஜமாத்துல கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுங்க. பார்வதி கொண்டு வந்து வச்சுட்டு போயிடணும். இதுக்கு மேல பார்வதி எங்களுக்கு நாயக்கம் கிடையாது, எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. எங்க மாமியார் வீட்டுக்கு எந்த உறவும் கிடையாது. பார்வதிக்கு எங்களுக்கு எந்த கனெக்ஷன் கிடையாது. 21 நாயக்கு இல்ல, நாங்க 3 பேர் சேர்ந்து என்ன வச்சோம், பெரிய நாயக்குங்க. ஆருக்கு பார்வதி நாயக்கு. அவ வந்து ஜமாத்துல சரியா இருக்கிறது இல்லை, சரியா பண்றது இல்லை எதுவுமே. அதனால நாங்க இப்ப ஜமாத்தை விட்டு அவளை அட்டாச்சி வைக்கிறோம். 21 நாயக்கு நாங்க பண்றோம்.
சொல்றேன். போ என்ன போ. சென்னை நாயக்கங்க 21 நாயக்கங்கள்ல 20 நாயக்கம் ஒன்று சேர்ந்து உக்காந்துருக்குறோம்மா. இதில் வந்து ஒரு நாயக்கம் வந்து தவறான முறையில் இடாப்பன் வேணாம் ஜமாத்து வேணான்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. அந்த பார்வதி நாயக்குன்றவங்க, அந்த பார்வதி நாயக்கு வந்து ஏடா தேடா பண்ணுறதுனால அந்த பூக்காராயக்கு அவங்க எங்களோட பெரியவங்க அவங்களுக்கே வந்து ரீத்து போட்டு நாங்கள் தனி ஜமாத்து நடத்துகிறோன்னு சொல்லி பண்ணதுனால 20 நாயக்கங்களும் பெரியவங்க 3 பேர் என்ன வச்சாங்க பெரிய நாயக்கங்க. அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பார்வதி நாயக்க பண்ணுறாங்கம்மா. பண்ணிட்டாங்க. அவங்க எந்த இடத்துல எங்கே உட்காந்துக்கின்னு பூக்காராய மடி கட்டுறேன், ஆவடி சந்திராமா மடி கட்டுறேன், இன்னும் இருக்கிறவங்க பேரில் இருக்கிறவங்க மடியெல்லாம் கட்டுறேன்றதெல்லாம் அவங்க கட்டின மடி எல்லாமே போதாம்மா. பூக்காராமா பேரில் ஒரு 4 பேருக்கு தான் எண்ணெய் வச்சுருக்குறாங்க. அவங்க ரீத்து போடுறன்றது தப்பு. நாங்கள் ஜென்பத்தாக எடுத்து நடத்தி நாங்கள் செஞ்ச நியாயமெல்லாம் அவங்க சரியாக நடத்த கிடையாது. ஒதுக்கிட்டு அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் 20 நாயக்கம் உடந்தையா இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக ஒதுக்கி போயிட்டு பெரியவங்க வெளிலலாம் அனாவசியமாக ரீத்தை போட்டு அதை போட்டு செய்கிறாங்க. அந்த எல்லாம் செல்லுபடி ஆகாது. அவங்க பண்ணுற ஜமாத்து ரீத்தெல்லாம் போமா. 20 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். 20 நாயக்கங்க சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம்மா. பூக்காரம்மா எப்படி இருந்தாங்க எங்கே இருந்தாங்கன்றது பெரியவங்களுக்கு தெரியும், இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரியும். ஏம்மா நாங்கள் 20 நாயக்கம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி ஜமாத்து கூட்டியிருக்கிறோம்மா. இந்த ஜமாத்தில் நான் என்ன பேசுகிறேன்னாக்கா, எங்கள் ஆயா எங்கள் தாதி பூக்கார ஆயா அந்த பரவாரில் தான் நாங்கள் போட்டியாக இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் பூக்காராயா இருக்கட்டும், எங்கள் ஜோதி ஆயா இருக்கட்டும், எங்கள் நண்டமாயா இருக்கட்டும், எல்லாமே எங்கள் பரவாரில் இருக்கிறாங்க. எங்களுக்கு பெரியவங்க சந்திராயிலேருந்து பெரியவங்க அவங்கெல்லாம் அவங்க வழிமுறையில் தான் நாங்கள் இது வரைக்கும் உக்காந்துருக்குறோம். இது வரைக்கும் இதிரா பண்ணல நாங்கள் எல்லாமே அச்சாபுரா எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டுக்கிறோம்மா. நாங்கள் இதில் நாயக்க பட்டம் கொண்டாந்து சென்னையில் நாங்கள் உக்கார வச்சுருந்தாலும் பெரியவங்க பேர் சொல்லி தான் நாங்கள் பால் ஊற்றுறோம், ஜோக்கு ஏற்றுறோம், எல்லாமே எங்கள் வீட்டு பெரியவங்களை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் அதே மாதிரி வந்து பூக்காரம்மா பரவாரில் நண்டம்மாயா இருக்கட்டும், ஜோதி அம்மா இருக்கட்டும், யார் பேர் சொல்லி எங்கே ரீத்து சென்னை உள்ள எங்கே ரீத்து போட்டாலும் அது செல்லாதுமா, அது போதான். நாங்கள் இருக்கிறோம், அவங்கெல்லாம் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க பிள்ளைங்க நாங்கள் இருக்கிறோம், பேரம்பேத்திங்க இருக்கிறோம், நாங்கள் எல்லாமே நாங்கள் இருக்கிறோம். அந்த உரிமை எங்களுக்கு தான் சென்னை முழுக்க தெரியும். எங்கள் வீட்டு பெரியவங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா ஊருக்கும் தெரியும். இந்த பூக்காரம்மா பரவாயில்ல நாங்கள் உற்பத்தி ஆனோம். இது வரைக்கும் பூக்காரம்மா பரவாயில்ல தான் நாங்கள் வாழ்கிறோம். இது எங்கள் பரவாரை எடுத்து அங்கங்கே தட்டு தூக்கி போடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுமா. எங்களை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணீங்களோ எதுக்கு பண்ணீங்களோ, யார் வந்து பூக்காரம்மா பேர் சொல்லி யார் ரீத்து போட்டாலும் அது செல்லாதுமா, அது போமா. ஏம்மா பூக்காராயா வீட்டில் எங்களுக்கு 5 பேருக்கு எண்ணெய் வச்சாங்கம்மா. 5 பேருக்கு எங்களுக்கு எண்ணெய் வச்சாங்கம்மா. ஃபஸ்ட்டு எனக்கு வச்சாங்க, 2வது பானுஷ் நாயக்கு வச்சாங்க, 3வது வந்து சேச்சி நாயக்கு வச்சாங்க, 4வது வந்து வினிதா நாயக்கு வச்சாங்க, 5வது ரஜின் நாயக்கு வச்சாங்க. இந்த 5 நாயக்குக்கு தான் பூக்காராயா சொந்தம். எங்களுக்கு தலைமையில் வச்சுக்கிறது அவங்க பேரை சொல்லி தான் என்ன எங்களை மீறி யார் போட்டாலும் கொண்டாலும் அந்த ரீத்தெல்லாம் போமா. நாங்கள் ஜமாத்தை கூட்டியிருக்கிறோம். 20 நாயக்கம் உக்காந்து என் வீட்டில் பூக்காரம் நாகேஸ்வரம் வீட்டில் நான் வந்து குமாரி நாய்க்கு பேசுகிறேன். எந்த ஜமாத் மூலிமா வந்து என் மாமியார் பேர் சொல்லி யார் தட்டு எடுத்து மடி கட்டினாலும் அது வந்து பண்ணிட்டுக்குமா. நான் சேத்பட் பரவாரிலேருந்து நான் தனநாயக்கி பேசுகிறேன். நாங்கள் 20 நாய்க்குங்க சேர்ந்து ஜமாத்து கூட்டியிருக்கிறோம். நாங்கள் வந்து அம்மா கண்ணாய பரவாயில்ல நாங்கள் 2 பேர் நாங்கள் எண்ணெய் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு தான் முதல் உரிமை. இதை எங்கள் ஆயா பேரை சொல்லியோ எங்கள் மாமியார் பேரை சொல்லியோ யார் மடி கட்டினாலும் சேத்பட் பரவாயில்ல யார் மடி கட்டினாலும் போ 20 நாயக்குங்க சேர்த்து ஒன்றா முடிவு எடுத்துருக்குறோம். நாங்கள் சேத்பட் பரவாரில் சாமியார் லட்சுமணன் பேரை சொல்லி யாரும் மடியும் கட்டக்கூடாது, ரீத்தும் போடக்கூடாது. நாங்கள் வந்து அம்மா கண்ணம்மா பேரில் வந்து நாங்கள் எண்ணெய் வாங்கியிருக்கிறோம். சேத்பட் பரவாயில்ல எங்களுக்கு சொந்தம். அதில் யாரை சொன்ன கொண்டாடுறோம், யார் ரீத்து விட போ. அம்மா நுங்கம்பாக்கத்தில் எங்கள் நண்டம்மா பேரை சொல்லி யாரும் தட்டு தூக்கி கட்டுறதுக்கு உரிமை கிடையாது. உரிமை கொண்டாடுனா அது வந்து என்னைக்கா இருந்தாலும் போ. நான் நூரியம்மா நாயக் பேசுகிறேம்மா. எங்களுடைய பரிவாரில்
ஆழ்வார் வீரக்கண்ணம்மாவுடைய பரிவாரில் அவங்க மாமியார் பேரில் நான் வாங்கியிருக்கேன். என்ன எங்கள் மாமியார் பேருன்னு சொல்லி என்னுடைய குருபாய் பேருங்களும் சொல்லி யாரும் மடி கட்டுறதுக்கும் ரீத்து போடுறதுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமை கிடையாது. போ போ போ. இதில் நான் ஜீவா நாயக் பேசுகிறேன். ஸோ பெரியவங்க பேர் சொல்லி யார் தட்டு தூக்கி மடி கட்டினாலோ ரீத்து போட்டாலும் எங்கள் நாயக்கு இல்லாத வெளியில் இருந்து யார் ரீத்து போட்டாலும் அந்த ரீத்தை வந்து போ பண்ணிவிடுவோம். அந்த ரீத்து யார் போட்டாலும் அந்த ரீத்து போ போ போ. எங்கள் வீட்டு பெரியவங்க பேரை சொல்லி யார் ரீத்து போட்டாலோ, பூக்காராயா பேரை சொல்லியோ, ஜோதியாயா பேர் சொல்லியோ, யார் பேர் சொல்லியோ, தீபாயா பேர் சொல்லியோ யார் ரீத்து போட்டாலும் அந்த ரீத்து போ 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 போமா. ஏம்மா சென்னையில் வந்து 20 நாயக்கு இருக்காங்கம்மா. என்னுடைய பெரிய நாயக்கு எல்லாருக்குமே பாம்படுத்தி நான் வந்து நாயக்கு சரோஜம்மாவுடைய சேலம்மா. எங்கள் காஞ்சிபுரம் தேவராஜா பேரில் வந்து எங்கள் ஆயாக்கு எண்ணெய் வச்சாங்கம்மா. எங்கள் குருக்கு சரோஜம்மா நாயக்கு அவங்க பேர் சொல்லி தேவராஜா பேர் சொல்லியோ, நான் மேக்கா பாபாயை விட்டு பரிவார் பேர் சொல்லியோ எந்த ரீத்து போட்டாலும் சரி, ரீத்து போட்டாலும் சரி, எது போட்டாலும் போமா. அந்த ரீத்து அனைத்தும் போ. இது நான் ஒரு கல்நாயக்கம்மா, நான் கல்நாயக்கா சொல்கிறேன். எந்த ரீத்து போட்டாலும் அந்த ரீத்து போமா போமா போ. நாங்கள் வந்து கோபி அம்மா பரவாரு, எங்கள் கோபி ஐயா பேரில் நாங்கள் 2 பேர் எண்ணெய் வச்சுருக்குறோம். நாங்கள் 2 பேர் நாயக்கு. பெருமேட்டில் இவன் நாயக்கு, தண்டரப்பேட்டில் நான் இருக்கிறேன். நான் தண்டரப்பேட்டில் தட்டு தூக்கி நான் தான் மடி கட்டுவேன், அவள் வந்து பெருமேட்டில் தான் மடி கட்டுவா. எங்களுடைய தட்டு என் வீட்டு சேலனா திங்கோ. யாருன்னா இப்போ எங்கள் பேர் கோபியாய பேரை வசனமா பேர் எடுத்து யாருன்னா கட்டினாங்கன்னா அது செல்லாது. அது வந்து போ போ போ. அது ஒரு காலம் செல்லாது செல்லாது செல்லாது. சைதாப்பேட்டை எங்கள் மாமியார் வீட்டில் நான் தாம்மா மடி கட்டுவேன். என் ஒத்த வரத்திங்களை கூப்பிட்டு வச்சு நான் கட்டுவேன் கொள்ளுவேன். வேற யாரும் மடி கட்டினாலும் அது செய்யாவது செல்லாதுமா. அது போ. சென்னை தலைநகரம், சென்னை ஜமாத்துமா. சென்னையில் 20 நாயக்கங்க இருக்கிறாங்க. இங்கே 20 நாயக்கு சேலநாத்திகளும் இருக்கிறாங்க, 20 நாயக்கு நாயக்கங்களும் இருக்கிறாங்க. இதில் சில நாயக்கங்க சேலநாத்திக பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டு ஒரு நாயக்கம் போயிட்டாங்க. அவங்க போய் தனிப்பட்ட முறையில் இருந்துக்கின்னு ஜமாத்து நடத்துகிறாங்க. அவங்க பேர் வந்து ஒருத்தர் வந்து பார்வதி, இன்னொருத்தர் வந்து கல்நாயக்கா வந்து போ பண்ணியாச்சு, அவங்க சோனி. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வட சென்னை, மத்திய சென்னை, புது சென்னை, அந்த சென்னைக்கெல்லாம் நாங்கள் தட்டு கொடுப்போம், நாயக் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அது பண்ணாலும் செல்லாது. எப்படின்னா 1980 இருந்து 2026 வருஷத்தில் எத்தனை திருநங்கைங்க இருந்தாங்க, எத்தனை திருநங்கைங்க இறந்துட்டாங்க, அந்த இறந்தவங்க பெரியவங்க எத்தனை பேர் இருந்து நல்லது கெட்டது செஞ்சாங்க, எவ்வளோ கல்லடி செருப்படி மண்ணடி பட்டு வாங்கினதெல்லாம் நிறைய இருக்குது. அவங்க சொன்ன பேருங்களை வந்து பொய்யா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பூக்காராயா பேரில் இருந்த பூக்காராயா வந்து அந்த சூளைமேட்டு 5-8 கோயிலாண்ட இருந்தாங்க. அவங்க இருந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு பூர்வீகம் புக்கு இருக்குது, அந்த புக்கை வச்சு நடத்துகிறேன் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அது பூரா போய் அந்த பூர்வீக புக்கு எப்படி இருக்கும், பழைய கீஞ்சி போன பேப்பரை தான் இருக்கும். அவங்க கையில் வச்சுக்கிறது புது புக்கு மாதிரி இருக்குது. பிரிக்கும் போது பேப்பர் உழவும் இல்லை, எதுவும் இல்லை. இவங்களாம் ஜோடித்து எழுதியிருக்கிறாங்க. சில திருநங்கைங்க வந்து நாங்கள் யாருக்கும் கெட்டது நினைக்கல. சென்னை ஆகட்டும், வட சென்னை ஆகட்டும், தென் சென்னை ஆகட்டும், மத்திய சென்னை ஆகட்டும், எந்த சென்னையில் இருக்கிற திருநங்கையிலையும் நாங்கள் வந்து தவறெல்லாம் நினைக்கல. ஆனால் சென்னையில் நாங்கள் நாயக்கு ஆனதுக்கு எங்களை ரொம்ப அசிங்கம் பண்ணணும், எங்கள் நாயக்கு பண்ண நடக்கூடாதுன்னு சொல்லி செய்கிறாங்க. அது எப்படின்னா செஞ்சுன்னு போட்டோம். சென்னை வந்தாரை வாழ வைக்கும் சென்னை தான். சென்னையிலே இருந்து சென்னையிலே பிறந்து சென்னையிலே பெரியவங்க சின்னவங்க இல்லாத மரியாதை பண்ணுறது பூக்கராயாவையும் நண்டாயம் பார்த்து தான் நுங்கம்பாக்கத்தில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி வேசார்படி ஜோதி ஆயா, பூக்காராயா, சேத்துப்பட்டி லட்சுமண ஆயா, தொல்லம்மா ஆயா, சந்திரா ஆயா, நாங்கள் எல்லாமே சேர்ந்து தானம், சங்கரி, கலைச்செல்வி, குமாரி அம்மா, நாங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த சமுதாயத்தை வாழ்கிறதுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். 1979-80 92 ஹெச்ஐவின்ற ஒரு நோய் வந்து எங்களை சுட்டு தள்ளணும்னு கூட சொன்னாங்க. அந்த நேரத்தில் நூரி அம்மாவும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தோம். அவங்க பேரை சொல்ல மாற்றிட்டேன். நாங்கள்லாம் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் இந்த அசோசியேஷனை. இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே பிள்ளைங்க தலையை எடுத்து படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிருக்குது. நாங்கள் படித்த காலத்து படிப்பில் எங்களுக்கு அந்த நேரத்தில் வேலையும் கிடைக்கல, அரசாங்கம் கண்ணை திறந்தும் பார்க்கல. ஆனால் இவ்வளவும் கஷ்டப்பட்டு எடுத்து செஞ்சு வைக்கும்போது சென்னையை வந்து ஒரு நாய்க்கு பண்ண நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கொண்டு வந்தோம். எங்கள் திருநங்கைங்கெல்லாம் வந்து கெட்டது பண்ணக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுக்காகத்தான் இந்த சென்னை ஜமாத்துன்ற ஒரு உருவாக்கி நாயக்கங்களும் ஆனோம். இதில் சில நாயக்கங்க சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க சேல்நாத்துக்கு பிடிங்கி தின்றதுக்கோசம் எங்களை ஜமாத்து வேணாம், அது வேணாம், இது வேணாம் வெளியே போயிட்டு இந்த பார்வதி நாயக்கு என்ன ஏதுன்னே தெரியாது சென்னையில்.
அவங்க சைதாப்பட்ட அந்த ஆயா பெரியவங்க அவங்க பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தெரியாத கொடுத்துட்டாங்க என்ன வச்சோம். அவங்க பண்ண அநியாயமோ அவன் வந்து ரீத்து போடுறது உரிமை கிடையாது. அவன் எப்படி ஆவடி சந்திராக்கு ரீத்து போடுவான். அதே மாதிரி பூக்காராய சிலையை வச்சு கும்பிட்டு சோனி நடத்திட்டு குரூப்பில் பேசுகிறா. இன்னும் சொல்லணுமா, இன்னும் வைக்கணுமா, அந்த சாந்தம் கண்ணம்மா தெரியுமா, பிரேம் தெரியுமா, நீலா பானு இதெல்லாம் சொல்லும்போது நீலா பானு ஜோதியாயா பூக்காராயா நண்டம்மா இவங்கெல்லாம் இல்லாத இவங்கெல்லாம் வரல. இதை வந்துட்டு பாதியில் வந்து கையடிச்சு காலை அடித்து 30-40 வருஷம் பொட்டை மாதிரி பேசக்கூடாது. ஏட்ட திருப்பி பாருங்க. எந்தெந்த என்ஜிஓ ஃபீல்டில் ஃபீல்டு பணம் வாங்கினது யார், ப்ராஜெக்ட் நடத்துனது யார், கோவக்கம் பண்ணது யார், எத்தனை பெரியவங்க மண்ணில் இருக்கிறாங்களோ அத்தனை பெரியவங்கள இருந்து தான் இந்த சென்னையை வாழ வச்சாங்க. வந்தவங்களையும் வாழ வச்சுது. ஆனால் இந்த சோனி பண்ணுறது நல்லா இல்லை. இன்னொரு மந்திராவும் ஏற்கனவே 1000 தப்பெல்லாம் பண்ணி கொண்டு எல்லாம் பண்ணிவிட்டு என்னை பற்றி நிறைய பேசியிருக்கிறான். எனக்கு பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது. எனக்கு பொண்டாட்டி புள்ள இருந்தால் அவன் படி அளக்க போகிறதில்ல, நான் தான் அளக்க போகிறேன். என்கிட்ட 300 சவர நகை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். அதுவும் வந்து நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு தான் என்கிட்ட இருக்கும் போது இவன் வந்து துறைப்பாக்கத்துலேயும் அங்கே என்ன இடம் கோயம்பேட்டில் அங்கங்கே வழிப்பறி பண்ணி ஆம்பளையை அடித்து கூவாத்தில் போட்டுட்டு பணம் சம்பாரித்து எடுத்து வச்சுக்கின்னு நான் வந்து இப்போது மந்த்ராவின் பார்வையில் 20 நாய்க்கு தான் கணக்கு தெரியுதா? மந்த்ராவின் பார்வையில் 20 நாய்க்கு தான் தெரியுதான்னு கேட்குறேன். ஏன் மற்ற நாயக்கங்களாம் தெரியலையா? ஊர் உலகத்தில் எல்லா இந்துஸ்தான்லேயும் நாயக்கங்க இருக்கிறாங்க. அவங்களாம் உன் பார்வையில் விழலையா? நீ இதுக்கு மேலே பேசினா உன் வாயை கிழிப்பேன். தப்பு நினைக்கிற நீ நிறைய பேசலாம். 20 நாயக்கங்க ஒத்திமா தான் இனிமேல் இருக்கிறோம். இதுக்கு மேலே எல்லாமே நடக்கும், எல்லாமே பண்ணுவோம். நீ என்ன பண்ணுறிய பண்ணு. 92 HIV வந்து சாவடிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து காப்பாற்றுனீங்களா? சென்னையை கைப்பிடிச்சிங்களா? பெரியவங்க செஞ்சாங்க. அதனால் எல்லாமே நடக்கும். இதுக்கு மேலே 20 நாயக்க என்றைக்குமே ஒன்றா தான் இருக்கிறோம். நாயக்கு பண்ண உடஞ்சிருச்சு, நாயக்கு பண்ண போவாயிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. அந்த சோனின்ற சீனிவாசன் எப்படி இருந்தான்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ரொம்ப பேச விரும்பல. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறான், நீலா உன் கதையை நான் நிறைய பேசட்டோமா, நீ பண்ண ஜாமாத்து வந்து உடஞ்சிது, நாங்கள் பண்ணுற ஜாமாத்து உடையாதுன்னா நாங்கள் இஜடா பண்ணல வேணும்னு சொல்லி தான் தவறாக நடந்திருந்தா கூட இஜடா பண்ணுக்காக நாங்கள் இறங்கணும். பெரிய இஸ்தாவிலேருந்து இறங்கணும். கயிறுகளாக கூட பண்ணியிருப்போம். அதை இறங்கி அதே கயிறுகளாக வந்து சை நாயக்காக்கி சை மாலக்காக்கி தான் உக்காந்துக்கிறோம் இன்னைக்கு. அது யார் தெரியுமா? ஜெயா அம்மாவும் லம்பாராம் அம்மாவும். அதே மாதிரி அம்மா கண்ணாயா, இந்த பக்கம் வந்து வசந்தா அம்மா, கோபி நாணி. நான் சொல்கிறேன் கேளு. பூக்காராய சேலனத்துக்கு பேரை சொன்னால் நீ இன்னும் முழிச்சிப்ப. நான் சொல்ல விரும்பலை, ஊரை சொல்கிறேன் கேட்டுக்கோ. எத்தனை ஊர் இருக்குது? கெல்லிஸ் உமா தேட்டர் தெரியுமா? கெல்லிஸில் யார் பெரியவங்கன்னு தெரியுமா? அதை சொல்லு குரூப்பில், அதை பேசு மீடியாவில். என்ன சேத்துப்பட்டில் யார் எவங்கன்னா அதை பேசு. ரேவில் யார் பெரியவங்க எவங்கன்னா அதை பேசு. நான் சொல்கிறேன், நீ எல்லாமே புக்கில் இருக்குது. நீ அந்த புக்கை பேட்டி எடுத்து படிப்ப. எல்லா ஊரும் படி. வேசாரப்பட்டில் யார், எந்தெந்த ஊரில் எங்கெங்க அந்த பேரெல்லாம் நான் சொன்னால் நீ எழுதி வச்சு உள்டா சீதா பேசுவேன். நீ சொன்னிய பூக்காராய பேரில் யாரையோ எத்தாந்து வச்சுக்கிற பெட்டா, அதெல்லாம் இந்த பரவாயில்ல கிடையாது. பூக்காராய பேரில் இருந்தவங்க யார் தெரியுமா? நண்டாயா ஊருக்கே தெரியும். பூக்காராய மருமகன்னு பூக்காராய பொண்ணு யார் தெரியுமா? நாகேசம்மா. இன்னும் அந்த பேரில் நீ சொல்லவே சொல்லலையே. ஆவடி சந்திரா யார் பொண்ணு தெரியுமாடா? பேக்கர்த்தா ஏமாதி அம்மா பொண்ணு தெரியுமா? ஏமாதி அம்மா யார் பொண்ணு தெரியுமா உனக்கு? அதை நான் சொல்ல விரும்பல. அதே மாதிரி ரெட்கோவிந்தாயாக்கு வந்து பொண்ணுக்குன்னுன்றீங்க. ரெட்கோவிந்தாயா பொண்ணு யாரும் தெரியுமா? ரெட்கோவிந்தி யாரும் தெரியுமா? ஆடே இன்ஸ்டாலாம் பூரா எங்களாண்ட இருக்குதுடா. ரெட்கோவிந்தி யாருக்கு பொண்ணு? யார் யார் எங்கெங்க 20 நாய்க்கு என்ன வச்சுக்கிறாங்க பார். பெரிய பேர்ல அந்த 20 நாய்க்கு குருகோசா கதையும் எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சா உன் புக்கை எடுத்து படிச்சோ நீ சீனிவாசா படி.